எதை கேட்கறோமோ அதுக்கு பதில் சொல்றதே இல்லை. உடனே வேற எதையாவது எடுத்து பேசுறது. நான் கேட்கறது காவிரியில தண்ணி வர்றதை பத்தி. நீங்க பணம் கொடுத்துட்டீங்கிறதுக்காக உங்க மருமகனுக்கு வந்து எம்பி சீட்டு கேட்பாரு, அதை நாங்க கொடுக்க முடியுமா? நான் வியாபாரத்துக்கு இருக்கான திமுக. தாவேகா கட்சியினுடைய கணக்கு வழக்குகள் இது வரைக்கும் சப்மிட் செய்யப்படல. ஏன் பயப்படுறீங்க? ரிலீஸ் பண்ணுங்க. ரூட் மாஃபியால எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு எடுத்து போடுங்க. எங்க இருந்து அந்த பணம் எல்லாம் வந்துச்சு? பதில் சொல்லுவாரா? நான் காலி பண்ணிட்டு போயிருந்தா, தம்பி எப்படி தம்பி இப்ப இவ்வளவு பட்ஜெட் போட்ட, நீங்க இவ்வளவு திட்டங்களுக்கு எங்க இருந்து நிதி ஒதுக்குனா? நீ செஞ்சதா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், இந்த சட்ட சபையினுடைய இந்த கூட்டத்தொடர், இதில் வந்து முறையாக காவிரி விவகாரமும் பட்ஜெட் மீதான விவாதம் வந்து இதில் இருந்திருக்கணும். ஆனால் டைவெர்ட் ஆகி பல விஷயங்கள் வந்து இதில் எதிர்கட்சியினருக்கும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கும் கடும் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது பற்றி விவாதம் தான் இப்போ முக்கியமாக அதை அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல் விவகாரமாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது அவர் முழுவதுமே வந்து எதிர்கட்சி தலைவரை டார்கெட் பண்ணுற மாதிரி, என்னுடைய கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லணும், என்னுடைய ஒவ்வொரு முறையும் ஒரு எந்திக்கும் போது எதிர்கட்சி தலைவரை பார்த்தா ஒவ்வொரு கேள்வியும் முன்னச்சிட்டு இருந்தார். அதில் குறிப்பாக லாட்டரி அப்படின்னு சொல்லி உறுப்பினர்கள்லாம் வந்து சத்தம் போடும்பொழுது, லாட்டரி நான் சொல்கிறீங்க, நீங்கள் தானே வந்து 900 கோடி வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமாக தகராறு ஆச்சு. அது பார்த்துருப்பீங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம். இன்னைக்கு விவாதம் வேளாண் பட்ஜெட்டையும் கடந்த பட்ஜெட்டை பற்றின விவாதத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் காவிரி பிரச்சனையெல்லாம் குறித்து கேள்விகள் கேட்குறாரு. அதுதான் பேசுறதுக்கான ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா முன்கூட்டி என்ன கேட்குறோங்கிறத வந்து நம்ம வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருவோம், அவர் அப்ரூவ் பண்ணுவார், அதுதான் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலுமே ஆளுங்கட்சி தரப்பில் இல்லை. உடனே மேகதாது பற்றி பேசலாம்னா அதுக்கும் இவங்க பேச தயாராக இல்லை. உடனே ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தகவல் வருது, நீங்கள் வந்து பாரதிய ஜனதா ஆதரவு நிலை எடுக்கிறதா தகவல் வருதுன்னு சொல்லி இவரு பாட்டுக்கும் தகவல்னு சொல்லி அந்த கசியை விடுகின்ற அந்த ரூட் மாஃபியா செய்கின்ற வேலையை எந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மூலிமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்வார், அதே வேலையை தான் செஞ்சார். அதுக்கு தான் எங்களுடைய எதிர்கட்சியில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக டு த பாயிண்ட் சொன்னார். இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் வேணாம், இவங்களுக்கு இதே பழக்கமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்க. எதை கேட்குறோமோ அதுக்கு பதில் சொல்றதே இல்லை. உடனே வேற எதையாவது எடுத்து பேசுறது. நான் கேட்கறது காவிரியில தண்ணி வர்றதை பத்தி நான் பேசுறேன், இதுக்கு பதில் இல்லை. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு கேட்கிற. அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலன்னு சொல்லி கேட்கிறோம். இதற்கான பதில்களை தான் சொல்லணுமே ஒழிய இதற்கு பதில் இருந்தா சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற தோரணைல இருந்துச்சு. ஆனா இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பாண்டுன்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க போய் யாருக்கிட்டையும் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு நாங்களாம் கெஞ்சறது இல்லை. ரெண்டாவது, பாண்டுல வரும்போது யாருடைய பாண்டு வருதுன்னு கூட எங்களுக்கு வந்து தெரியாது. எலக்ட்ரல் பாண்டு பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, பாண்டு எந்த நிறுவனம் வேணாலும் வாங்கி அந்த பாண்டை இந்த கம்பெனி தான் வாங்குச்சுன்னு தெரியாமலே கான்ஃபிடென்ஷியலா அந்த பாண்டு நம்பரை மட்டும் மென்ஷன் பண்ணாம அந்த பாண்டை அப்படியே வந்து நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துடலாம். அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த பார்ட்டிக்கு நான் தான் கொடுத்தேன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாண்டு வாங்கினவங்களுக்கும் தெரியாது இன்னார்கிட்ட இருந்தால் அது பணம் வந்துச்சுன்ட்டு. கொடுக்கறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க தான் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து, சார் நாங்கள் இந்த பாண்டை கொடுத்துருக்கோன்னு அவங்க தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாம் போய் ஆண்டி கெஞ்சலவா? அவங்க ஆதாயம் எதிர்பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இருக்க முடியும். இந்த நீங்க ஒரு ரெண்டு விதம், ஒன்னு டொனேஷன், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆதாயம். இப்ப எல்என்டி மாதிரி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து என்னன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எலெக்ஷன் ஃபண்டா, அது பாண்டா வரும். லாட்ரி விற்கிறவன் ஒரு பாண்டு கொடுக்குறான்னா நாங்க வாங்கிக்க தான் செய்வோம். நிதி கொடுக்கறதுங்கிறது இன்னாட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அப்போ கொடுக்குறாங்கன்னா சரி ரைட்டு, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறனால கொடுக்குறாங்க, கட்சி மீது அக்கறை இருக்கிறனால கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கு பிறகு சாத்தியமே இல்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் டிமாண்டுன்னு வச்சிங்கன்னா நாங்கள் செஞ்சு தர முடியுமா என்ன? நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கிறதுக்காக உங்கள் மருமகனுக்கு வந்து எம்பி சீட்டு கேட்பாரு, அதை நாங்கள் கொடுக்க முடியுமா? நான் வியாபாரத்துக்கு இருக்கான திமுக.
இல்லை நீங்கள் மணலெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? என்ன விளையாட்டு வேலையா அதெல்லாம்? ஏன் நாங்கள் லாட்ரி வித்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்களே, அதெல்லாம் நாங்கள் வெளியே பேசுகிறோமா? தமிழ்நாட்டுக்கு நலம் இல்லாத விஷயங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறோம். நீங்கள் அஸ்ஸாமில் சிக்கிம்லலாம் லாட்ரி வித்துக்கிட்டு இருக்கோம், அதுக்காக நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நிதி கொடுக்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி உங்களுக்கு நிதி கொடுத்ததும் லாட்ரி விற்கிறதுக்காக தான் கொடுத்தோம்னு பின்னாடி நீங்கள் வந்து டிமாண்ட் வைப்பீங்க. அப்போ உடனே லாட்ரி விற்க விட்டுற முடியுமா என்ன? இது எந்த விதத்துல சார் நியாயம் அது? அப்ப நீங்களா விருப்பப்பட்டு தான் பாண்டு கொடுத்தீங்க, நீங்க தான் விருப்பப்பட்டு நிதி கொடுத்தீங்க, நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல. ரெண்டாவது பாண்டு வாங்கிட்டா ஆப்ளிகேட்டரி அதை செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? அவசியம் இல்லையே. ஒரு கட்சிக்கு நிதி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ஆப்ளிகேஷன் திரும்ப கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்க தோழர். இல்ல அவங்க டொனேஷனா தான் வந்து உங்களுக்கு அவ்வளவுதானே. அப்புறம் நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? லாட்ரி சீட்டை இப்போ தமிழ்நாட்டில் விட்டுறலாமா? இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ இந்த எலக்டோரல் பாண்டு வந்து பாஜக எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்துச்சுன்னு நம்ம அப்போ விமர்சனம் வச்சோம். பிறகு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல, இல்ல பாரதிய ஜனதாக்கும் கொடுத்திருக்காங்க, காங்கிரஸுக்கும் கொடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை பெஞ்ச்ல வந்து அது கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விவரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லிடுச்சு ஃபைனலா. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சே வந்துச்சு. ஆமா, பேச்சே வந்துச்சு. அப்ப நீங்க கொடுத்ததுனால இப்ப ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகின்றவர்களுக்கு எங்களுக்கு மாநாடுகள் போடணும், எங்களுக்கு கட்சி நடத்தணும்னா எங்களுக்கு நிதி தேவைப்படும். அப்ப டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா நாங்க வாங்கத்தான் செய்வோம். இல்ல அதான். ஆனா அதற்காக மறு கைமாறாக நீங்க சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் எல்லாம் கேட்டா எங்களால் அனுமதிக்க முடியாது. இந்த அளவுல என் பேச்ச நான் நிறுத்திக்கிறேன். அதை பத்தி பேசுறத. இதுக்கு மேல அவர் ஏதாவது பேசினார்னா, மேற்கொண்டு விஷயங்களை நான் பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது ஆதவ அர்ஜுனாக்கு, மார்ட்டினுக்குமே சொல்றேன். எதிர்கட்சி தலைவர் உங்க மாமா தான் கொடுத்தாருன்னு சொல்ல, உங்க அப்பா தான் அதை வாங்கினாரு, உங்க அப்பாட்ட வேணா கேட்டு வந்து சொல்லுங்க. அதான் எங்களுக்கு எதுக்காக வாங்கணும்ங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கட்சி நிதிக்கு தான் வாங்கினா, கட்சி செலவுக்கு தான் வாங்கினா. ஏன் கொடுத்தாருன்னு அவரு தான் சொல்லணும். என்ன எதிர்பார்த்து கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியது மார்ட்டின் தான். அதாவது சார், அதாவது சும்மா நீங்க கொடுக்க போறீங்களா? நான் கேட்கற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஆதாயம் எதிர்பார்த்தா நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா அந்த ஆதாயம் நீங்க கேட்கறதுங்கிறது சட்டத்துக்கு புறமா இருந்துச்சுன்னா திமுக ஒத்துக்காது. இவ்வளவுதான் லாஜிக். There ends the matter. We did not agree upon what illegal proposals they gave us. சட்டத்துக்கு புறமான விஷயங்களை அவர்கள் அனுமதிக்க கேட்டதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த லாட்டரி பல மாநிலங்கள்ல வந்து தடை செய்யப்பட்டது, பல மாநிலங்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கு. இதுல இருந்து ஒரு பெறப்படக்கூடிய ஒரு வருமானம், அது நிச்சயமா வந்து அது எந்த நோக்கத்துக்காக அந்த வருமானம் மீட்டப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா? ஆனா அவர் இன்கம் டாக்ஸ் கட்டி முறைப்படுத்தப்பட்டு அவருடைய நிறுவனம் நடத்தப்பட்டு அது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுகின்ற பொழுது, அப்ப ஒன்றிய அரசுல அதை நீங்க வந்து நிறுத்தணும், அந்த நிறுவனத்தை தடை செய்யணும். இல்ல அந்த நிறுவனத்தின் மீது வந்து எந்த ஒரு அமலாக்கத்துறை கேஸோ அல்லது மாநிலத்தோட போலீஸோட கேஸோ கிடையவே கிடையாது. அந்த கட்டுப்பாடுகள் அத்தனையுமே ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. மாநில அரசுக்கு அதன் மீது கட்டுப்படுத்துகின்ற சக்தி இல்லை, அதிகார வரம்பில் இல்லை. அப்ப பாரதிய ஜனதாக்கு எவ்வளவு நாள் அப்ப நிதி கொடுத்தது எதுக்காகன்னு சொல்லுவீங்களா? அது வேணா பேசுவோமா? அப்ப வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசக்கூடாது. நான் உண்மையை சொல்றேன், நான் வெளிப்படையாக தான் சொல்றேன். ஆமாங்க, நிதி வாங்கினங்க, எங்களுக்கு மாநாடு நடத்தணும், தேர்தல் செலவு இருக்கு, விளம்பர செலவுகள் இருக்கு, 10,000 கோடி நாங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியங்களுக்கு இருக்கு, தேர்தல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கணக்கு நாங்க சப்மிட் பண்ணிட்டோம் சார். இது வரைக்கும் நீங்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமனோ இல்ல வந்து டிவிகேனுடைய தேர்தல் கணக்குகள் அல்லது அவருடைய கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை இன்னையும் அவங்க சப்மிட் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுவார் ஆதவ அர்ஜுனா? சொல்லுங்க. இது வரைக்கும் கணக்கு இல்லைங்க ஆன்லைன்ல. தவேகா கட்சியினுடைய கணக்கு வழக்குகள் இது வரைக்கும் சப்மிட் செய்யப்படல. அது தவறு இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? ரிலீஸ் பண்ணுங்க. அதுல தெரியும் மார்ட்டின் எவ்வளவு கொடுத்தாரு, ஆதவ அர்ஜுனா அவங்க மாமனார்ட்ட எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு, வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, டிரான்ஸ்பரண்டா எடுத்து போடுங்க. ரூட் மாஃபியால எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு எடுத்து போடுங்க. எங்க இருந்து அந்த பணம் எல்லாம் வந்துச்சு? ஓகே, பதில் சொல்லுவாரா? நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். பணம் வாங்கணும், ஆமா, எங்க செலவு பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டேன்ல. அவரை சொல்லுங்க. இப்ப எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. லாட்ரி கம்பெனி வச்சிருக்கவங்களாம் அப்படி பணக்காரங்க ஆயிடுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு 10 லாட்ரி கம்பெனி இருக்கிறவங்களாம் அப்படிதான் இருக்கானா என்ன?
அப்ப ஈஸியான தொழில்னு ஆயிடுச்சா? 10 பேர் லாட்டரி கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாமா? எல்லாரும் அது மாதிரி பணக்காரர் ஆயிட முடியுமா? இருக்குன்னு எதை வேணாலும் பேசக்கூடாது ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சராக இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா அவருடைய அணுகுமுறைக்கான விளைவுகள் நான் 2வது முறை இதே பட்டியல சொல்றேன். நான் இதற்காக யார் எதை விதைத்தார்களோ அதை அவரவர் தான் அறுவடை செய்வார்கள். தொடர்ந்து பேசுறாங்க, மக்களுக்கு தெரியும். நான் அதோட நான் இன்னும் ஒருபடி மேல போய் கேட்கிறேன். 2 நாள் பட்ஜெட் அறிவிச்சிங்கல்ல, ஸ்டாலின் டாக்ஸ் 30% சொன்னீங்கல்ல, அந்த 30% வந்திருந்ததுன்னா நீங்க எவ்வளவு ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கல? எங்க ஃபண்ட் இல்லங்கிறீங்க. நான் உச்சத்தமாவே கேட்டுறேன். உங்க பட்ஜெட்ல 30% சொன்னீங்களா இல்லையா? அது எங்க போச்சு? அப்ப அது போய் தானே நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, இவ்வளவு வருவாயில 30% ஸ்டாலின் டாக்ஸ் இருந்துச்சு, அந்த 30% எடுத்து நாங்கள் இந்த புது புது திட்டங்களை மக்களுக்கு தேவையானதை செய்கிறோம்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கணும்ல. நாங்க நிதி நிலைமைய 2 இலக்க ஜிஎஸ்டிபியோட சூப்பரா ஒப்படைக்கிறோம். அப்ப ரொட்டேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டேட்ல நல்ல நிலையில உங்ககிட்ட ஆட்சி கை மாறுகிறது. ஆனா நீங்க ஒரு பெரிய பொய்ய சொன்னீங்க. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருந்தா தம்பி எப்படி தம்பி இப்ப இவ்வளவு பட்ஜெட் போட்ட? நீ இவ்வளவு திட்டங்களுக்கு எங்க இருந்து நிதி ஒதுக்குனா? நீ செஞ்சதா? இல்ல, எக்ஸிஸ்டிங் திட்டங்கள் தான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பேர்கள் இவ்வளவு திட்டங்களுக்கு நிதி இருக்குல்லப்ப, அப்ப எங்க இருந்து கஜானா காலி? அப்ப சொன்னது போய் தானே. கடன்கள் வாங்கி தானே வந்து பண்றாங்க. வெறும் 22,000 கோடி தான் நீங்க கடன் வாங்கிறீங்க இந்த 2 மாசத்துக்கு. திரும்ப கடன் வாங்குறதுங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய இதுவே பொய்யான பிரச்சாரம். உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 3-4 நாடுகளை தவிர மீதி நாடுகள் அத்தனையுமே ஒன்னு ஈக்விட்டியாவோ இல்ல வந்து கடன் வாங்கி தான், வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் எல்லா நாடுகளுமே செலவு பண்ற வழக்கம் உண்டு, இன்க்ளூடிங் சிங்கப்பூர். கடன் வாங்குறது இயல்பு. ஆனா கட்டுப்பாட்டுக்குள் கடன் வாங்கி இருக்கிறோமா? தான் நாட்டினுடைய வருவாய்க்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கு. வளர்ச்சி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில, வருவாய் விகிதாச்சார அடிப்படையில குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க கடன் வாங்கலாம். அதுக்குள்ள நம்ம கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்டேட் ப்ராக்ரஸிங் ஸ்டேட்டா இருக்கும்போது கடன் வாங்குறோம். ஒரு தொழிலா கன்சிடர் பண்ணி சொன்னோம்னு சொன்னா, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் நல்லா நடக்குதுன்னா கடன் கொடுப்பாங்க. பேங்க் ப்ரொசீஜர் தான். உங்களை பர்சனல் லோன் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. உங்க சிபில் ஸ்கோர் சரியா இல்லைன்னா உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்ப கடன் வாங்குறது தப்பு இல்ல, நீங்க முறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட் நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கு, இவ்வளவு வளர்ச்சியில் வந்துருச்சு இல்ல. ஆனா இந்த 2 மாச அளவுல இழப்பீடு நான் சொல்லட்டுமா, 32,000 கோடி ரூபாய் நீங்க வந்து போன காலாண்டுல இதே காலகட்டத்தில் 25-26ல இதே காலகட்டத்தில் காலாண்டுல 32,000 கோடி ரூபாய் முதலீடு வந்துச்சு. இப்ப வெறும் 7,000 கோடி ரூபாய் தான் முதலீடு வந்திருக்கு. 25,000 கோடி எங்க போச்சு? ஏன் வரல இந்த ஸ்டேட்டுக்கு? ஏன் எல்லாம் ஆந்திராக்கு ஓடிச்சு? யாருடைய மிஸ்கவர்னன்ஸ்? யாருக்கு ஈர்க்க தெரியல? யாருக்கு பொருளாதாரத்தை கையாள தெரியல? யாருக்கு ஆட்சி நடத்த தெரியல? ஏன் உங்களுக்கு பணம் வரல? உங்க மேல நம்பிக்கை இல்ல, உங்க அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல. நீங்க கவர்னன்ஸை தப்பா பண்றீங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரையை பிடிச்சிங்க. இல்ல இப்பதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஒரு 6 மாதம். இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கால அவகாசம் தேவையில்லை. உங்களோட தேர்தல் அறிக்கையை படிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க வெல் ப்ரிப்பேர்டா ஒரு தேர்தல் அறிக்கையை இதெல்லாம் கன்சிடரேஷன்ல வைக்காமல இப்ப தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணீங்களா? தேர்தல் அறிக்கையில வேளாண் பட்ஜெட்ல நீங்க அறிவிச்சிருக்கீங்க, நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க நிதிநிலையெல்லாம் கருத்துல வச்சு தானே நீங்க செஞ்சிருக்கணும் அந்த தேர்தல் அறிக்கையை. அப்ப தேர்தல் அறிக்கை அவ்வளவு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்க சொன்னீங்க வந்தா நாங்க லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஸ்டாலின் டாக்ஸ் 30% இருக்கு, இது 2 எடுத்து அடுத்து மக்கள்கிட்ட அடிக்க போறோம் அப்படிதானே சொன்னீங்க. வந்த அடுத்த நிமிஷம் இப்படிதான் நல்லா சினிமா டைலாகா அடிச்சிங்க. எல்லாம் பொய்யா? எதையுமே செய்யலையா? எதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் தேவைப்படுது சரி நிதிநிலையை சரி பண்றது, பிஸ்கல் டெபிசிட் சரி பண்றதுக்கு? எந்த காலத்துலையும் இது சரி பண்ண முடியாது. கடன் வாங்கிட்டு தான் இருப்போம், கட்டிக்கிட்டு தான் இருப்போம், வட்டி போயிட்டு தான் இருக்க செய்யும். மக்கள் நல்லா இருக்காங்களாங்கிறதான் இப்போ அப்ஜெக்டிவ். உங்களுக்கு
இந்த அரசு வாங்குகின்ற கடன்களுக்கான வட்டி கட்டப்பட்டு வருகிறது, வருவாய் மக்களிடம் இருக்கிறது, தொழில் வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது, ஜிஎஸ்டி வருவாய் கூடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ஸ்டேட் நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. கடன் வாங்குவோம், இது ரொட்டேஷன் ப்ராசஸ், இது போயிட்டே தான் இருக்கும். சித்திக் அழகா சொன்னாரு 50 வருஷம் அவங்க கட்டுறதுக்குன்ட்டார்ல. ஆமா, நான் சொல்லல 50 வருஷம் ஆனாலும் வந்து ரியாலிட்டி இது பண்ண முடியாது. எந்த நாடுகளுமே அப்படிதான் சார். ஓகே, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள் கூட கடன் வாங்கி தான் செய்யுது. ஓகே, அவ்வளவு பணம் இருந்தாலுமே. இது வந்து உலகம் முழுக்க நடக்கிற விஷயம். இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இப்ப நீங்க தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ணிருச்சா? நீங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்த பிறகு நீங்க சொன்னது எல்லாமே பொய்யின் ஆயிருச்சா? நீங்களே மறுத்து பேசுற மாதிரி ஆயிருச்சா? நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி நீங்களே தான் பேசுறீங்க, நாங்க பேசல. ஓகே, எனக்கு இறுதியா நான் ஒரே ஒரு கேள்வி இந்த சட்டசபை விவகாரம் சம்பந்தமா. இப்போ ஒரு பக்கம் இது வந்து அம்மாவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி திரு ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு. நமக்கு வியப்பா இருக்கு. எதிர்த்தாப்புல எடப்பாடி பழனிசாமி ஐயா அந்த கட்சி வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தை சொன்னார், விரைவில் அம்மா ஆட்சிக்கு வரும் அப்படின்னும் போது அப்போ அவர் இது நடக்கிறதே அம்மா ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இப்போ ஆன்லைன் மது விற்பனைங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இந்த ஆட்சிகளை வந்து வர இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை திமுக எப்படி பார்க்குது? இதுவும் சட்டசபையில் வந்து இப்போ விவாதக்குள்ளாச்சு என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படி பார்க்குது? திமுக அரசு படிங்கன்னு சொல்லி திராவிட மாடல் அரசுன்னு சொன்னுச்சுன்னா, குடிங்கிறது விஜய் மாடல் அரசு. ஆன்லைன்ல சரக்கு சேல் முதல்ல பர்மிட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இந்த வேர்ஸ்ட் கேஸ் நீங்க வந்து அதை நீங்க ஆன்லைன் அலோவ் பண்றீங்கன்னா மினிமம் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஷர் இருக்கணும். அதாவது நீங்க ஆதார் ஐடி ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை டிரைவிங் லைசன்ஸை வந்து அதில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்குறது ஈஸி ப்ராசஸ். ஒரு 25 வயதுக்கு மேலானவருக்கு மட்டும்தான் வந்து மதுபானம் விற்பனை செய்யப்படணுங்கிறத நமக்கு இருக்கிற சட்டம். நான் அந்த சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இன்னைக்கு பேருக்காகவே வந்து கம்ப்ளீட் ப்ராசஸை செஞ்சு பார்த்தேன். கேட்குறது 5 கேள்வி தான் கேட்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேட்குதுன்னா, 21 வயதுக்கு மேற்பட்டவரா நீங்கள் இல்லையா, அவ்வளோதான் கேட்குது. நான் 21 வயதுக்கு மேற்பட்டவர்னு போட்டேன். 21 கீழ் வயசு உள்ளவங்களும் அதை கொடுக்கலாம், ஆம் கொடுக்கலாம். நான் 21 வயசுக்கு மேலே நான் கொடுத்துட்டேன். சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போயிடுச்சு. உங்களுடைய கடையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள்ங்குது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மொத்த கடையும் திறந்து வச்சுட்டான் அங்க. நீங்க கடையை தேர்ந்தெடுத்துட்டா அந்த கடையில் இருக்க ஸ்டாக் சரக்கெல்லாம் சொல்லுது அது. ஓகே, நீங்க கார்ட்டு கொடுத்துடலாம். அதுல வேற நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு விஸ்கி ஃபுல்லு, பிராந்தி, ஜின்னு, பியரு எல்லாம் செலக்ட் பண்ணி கார்ட்டில் போட்டுக்கலாம். ஒரு மனிதன் ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறான்னா ஒரு மினிமம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாமா? ஒரு மனிதன் எவ்வளோ கன்சியூம் பண்ணணுங்கிறதுக்கு அது கூட அதில் இல்லைங்க. பல்கா வாங்கிக்கலாம், ஹோல்சேலா. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க உள்ள வர்றவன் முதல்ல 18 வயசு 21 வயசு கம்ப்ளீட் ஆனவனானே நீங்க வெரிஃபை பண்ணலையே. நீங்க ஆதார் வெரிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு நீங்க ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா உள்ள அலோவ் பண்ணி, இல்லைன்னா அலோவ் பண்ணாதான் நிறுத்திட்டு போலாம்ல. முறையா செய்யணும்னு சார் நீங்க அப்படித்தானே செய்யணும். அதான ரெஸ்ட்ரிக்ஷனு, அந்த கண்ட்ரோலுங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றது. அதெல்லாம் இல்லை, நேரம் அதுவே கேள்வி கேட்குது. இப்போ நான் 15 வயசு தான் வச்சுக்கலாம், நான் செலக்ட் சும்மா நாச்சுக்கு போட்டுக்கலாம். ஆமா, நான் 21 வயசுக்கு மேலே தான் போட்டேன், உள்ள போயிட்டேன். ஆர்டர் போடலாமா? ஆர்டர் போடலாம், போட்டேன். சரி, இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பேமெண்ட் பண்ணுமா? வெரி சிம்பிள், ஜிபே. எங்க அப்பா ஃபோன் இருக்கு, எடுத்தேன், ஜிபேல அமிச்சேன். இல்லை எனக்கு செலவு வாங்கின காசு ஜிபே என் ஃபோனில் இருந்துச்சு, அமிச்சேன். அது கேட்குது, உங்க மொபைல் நம்பர் கேட்குது, அதே மொபைல் நம்பரை போட்டேன். ஓடிபி வந்துச்சு, போட்டேன். கடையில் போய் சரக்கு வாங்கி இந்த பார்கோட காட்டுங்கன்னு காட்டுது. இவ்வளவுதானே? ஓகே, இவ்வளோ அபாயம் இருக்குன்றீங்க இந்த ஆன்லைன். இவ்வளோ சிம்பிள் எப்படிங்க சரக்கு நீங்க மதுபானத்தை விற்க முடியும்? ரயில் டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்குறீங்க. கம்பல்சரி பண்ணியிருக்கணும். உண்டா இல்லையா? ரயில்ல பயணம் பண்றதுக்கு. வாழ்க்கையில இப்படி மதுவை போட்டுட்டு பயணம் பண்றதுக்கான ஒரு சூழல் வருகின்ற பொழுது, மதுவை ஒருத்தர் வாங்குறாங்க பொழுது நீங்க வெரிஃபை பண்ணணுமா இல்லையா? அதையே நீங்க பண்ணவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான திட்டம் அந்த திட்டம். ஃபைனல் ப்ராசஸை நான் வேணும்னு என்ன பண்ணேன், ஆர்டர் போட்ட பிறகு
அதை நேராக அந்த கடைக்கு டிரைவர் அம்சேன். டிரைவர் அம்சு இந்த பார்கோடை மட்டும் அவனுக்கு கட் பண்ணி காப்பி பேஸ்ட் அமிச்சிட்டா, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா, கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம்னு பார்த்தேன். அவன் போனான், காட்டினான், அவன் எடுத்து கொடுத்துட்டான். ஓ, இப்போ நான் 21 வயசு இல்லாமல் இருந்து நான் 15 வயசுக்காரனாக இருந்தா அப்போ நானே சரக்கு வாங்கலாங்கிறது ஆயிடுச்சு இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைல்ல. அப்போ யார் வேணாலும் போய் சரக்கு வாங்கிக்கலாமா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு? சரி, இந்த கடை தான் இல்லை, இப்போ மொத்தமாக திருட்டி வியாபாரம் பண்ணுற வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் சரி ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டா, காட்டில் போட்டு இவன் சரக்கு வாங்கி வெளியே வச்சுக்கிட்டானா நைட்டு கடை ஓட்டுறது ஈஸி இல்லை. இப்போ கள்ள சந்தையும் திறந்து விட்ட மாதிரி. ஆமா, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாகாதா என்ன? ஓகே, ஆல்ரெடி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. சந்து கடைங்கிற பேர்ல நைட் எல்லாம் வந்து சரக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்ணா அப்படின்னு போகுது. மெட்ராஸ்குள்ள வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். ஃபோன் பண்ணா சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. 11 மணிக்கு வேணுமா, 12 மணிக்கு வேணுமா சரக்குன்னு. இப்ப ஆன்லைன்ல வேற இந்த ஸ்கூப், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னதான் நீங்க சொல்லி தரீங்க? திமுக என்ன பண்ணு சொன்னா, பாடத்திட்டங்கள்ல QR கோடு கொடுத்துச்சு, அதுல சயின்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க QR கோட்ல சரக்குலடா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த QR கோடை கொண்டு போய் காட்டினா அந்த கடையில சரக்கு கொடுப்பான். என்னங்க திட்டம் அது? பச்சை அயோக்கியத்தனமான திட்டம், சமுதாயத்தை சீரழிக்கிற திட்டம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நீங்க எதுக்கு பயன்படுத்தணும்? ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு பயன்படுத்தணும். சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு அரசு பயன்படுத்தின வரலாறு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஒரு ஆட்சியினுடைய தலைவருடைய சிந்தனை இதுல இருந்து தெளிவா தெரியுது இல்ல. நான் குடிச்சு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் கணக்கால இருக்குது. ஓகே, அப்ப யாரு வேணாலும் எப்படி வேணாலும் 15 வயசு 20 வயசு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சரக்கு வாங்கி வித்துக்கலாம், இல்ல சரக்கு வாங்கி குடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் செக் பண்ணாம சொல்லல, ஆர்டர் போட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு காலையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு முழுமையா பார்த்துட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்ப இதை அனுமதிப்பீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல நண்பரா இவ்வளவு சுலபமா மது விற்பனையை நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? நீங்க நல்ல நினைவு இருக்கு, சின்ன வயசுல எல்லாம் மதுக்கடை பக்கம் நின்னாவே தப்பா பார்ப்பாங்க, எல்லாம் பயப்படுவாங்க கடைக்கு போறதுக்கு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? ஆன்லைன்ல யாரு வேணாலும் வாங்கிக்க, கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு போ. அப்ப எவ்வளவு பெரிய தவறான ஒரு அணுகுமுறை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் லிக்கர் சேலுங்கிறது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை இந்த அரசு செய்யுதுன்னு சொல்லி சொன்னா குடிங்கன்னு சொல்லுகின்ற விஜய் ஆட்சிங்கிற பேர் தான் இதுக்கு வரப்போகுது. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.